பொய் மேலே பொய்யா சொல்லி குழந்தைய வச்சு தப்பிக்கலாம்னு நினச்ச தங்கமயிலுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரமே தங்கமயிலை பற்றி மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான் மயில் ப்ரெக்னென்ட் இல்லை. இதில் என்னன்னா மயிலோட அம்மா ஆட்டம் தாங்க முடியலைங்க. இல்லாத ஒன்றுக்கு என்ன அலப்பறை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மயிலே கர்ப்பமாயிட்டா, ஆனால் நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டலாம் ரொம்பவே ஓவராக பேசிட்டாங்க. அதுக்கு தானே பாக்கியத்துக்கு சரியான ஆப்பு தான் இது. இதுக்கு தான் ரொம்ப ஓவராக ஆட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே பொய், எல்லாமும் பண்ணியாச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு கொஞ்சம் ஒரு எண்ணமே கிடையாது பாக்கியம்மாக்கு. ரொம்பவே ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. தங்கமயில் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கான சிம்டம்ஸ் மயிலுக்கிட்ட எதுவுமே இல்லை. அதை வச்சு நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். அப்போது மயில் ப்ரெக்னென்ட்டு விஷயத்தில் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வழியாக நடந்துருச்சுங்க. ஏன்னா பொய் மேலே பொய்யா சொன்ன மயிலுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து பொய்யா சொன்னனால இப்போது தங்கமயில் இந்த விஷயத்தில் ஆனால் பொய் சொல்லலை தான். ஆனால் நம்ம சரவணன் பார்வைக்கு எப்படி இதுவும் பொய்யா தான் தெரியுது. அப்போது மயிலை வேணும்னே இந்த விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட தாட்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஏமாற்றம் தாங்க. ஏன்னா எல்லாருமே குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. இங்கே நம்ம மயிலையுமே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர். அப்போவே மயில் இருந்துக்கிட்டு குழந்த நல்லா தானே இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டரோட ரூம்க்கு எல்லாருமே போயிட்டு டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸ்கேனில் எப்படி குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக தானே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இங்கே கோமதி மயிலோட அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே டாக்டர் மயில் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மயில்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. உடனே டாக்டர்கிட்ட இல்லை டாக்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன், இன்னொரு டைம் கூட ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே கிட்டில் செக் பண்ணேன், டபுள் கோடு வந்தால் குழந்த இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், ஸ்கேன் பார்த்ததில் உங்கள் வயிற்றில் குழந்தை எதுவுமே இல்லை, நீங்கள் கிட்டில் செக் பண்ணதாக சொல்கிறீங்க, அது ஃபால்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. மயில் ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. இங்கே சரவணனால் இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இங்கே மயில் இருந்துக்கிட்டு மாமா டாக்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் ஒரு வாட்டில் கிளம்பி டாக்டர் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சில பேருக்கு சில டைமில் மிஸ்டேக்காக தான் வரும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இங்கே டாக்டர்கிட்ட பேசிட்டு எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வராங்க. கோமதி ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. ராஜி இருந்துக்கிட்டு கோமதியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்களே இவ்வளோ கவலைப்பட்டா பாவம் இல்லையா மயிலக்காவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், நம்ம எல்லாருமே ரொம்பவே ஒரு ஆசை எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம், ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம், நல்லதுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம போகலாம் அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து மயிலுக்கும் நம்ம ராஜி ஆறுதல் சொல்கிறாங்க. அக்கா இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மயில் ரொம்பவே அழுதுகிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை ராஜி, என்னை விட சரவணன் மாமா தான் அவ்வளோ ஆசையாக இருந்தார், பாவம் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவர் பாரு கோச்சிக்கிட்ட கூட கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா ரொம்பவே ஆசையாக இருந்தார்லக்கா, அதனால அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, கூடிய சீக்கிரமே நீங்கள் அம்மாவை தான் ஆக போகிறீங்க, அது நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மயில் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே அழுகிறாங்க. அவ்வளோதாம்மா, மறுபடியும் எனக்கு கஷ்டம்தான் இனி, என்ன கொஞ்ச நாள் கூட அந்த கடவுள் சந்தோஷமாக இருக்க விட மாட்டார் போலையே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனி மாமாவும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த குழந்த வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணிட்ட மயில், அப்போவே ஒரு டைம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும், தேவையில்லாத ஒரு இது பண்ணிட்டோம் நம்ம, இப்போ பாரு எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டம், எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ பாரு நீ கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு, பரவாயில்ல மயில், இதில் உன் தப்பி என்ன இருக்குது, நீயுமே அவ்வளோ ஆசையாக தானே இருந்த, கிட்டில் தப்பாக வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, இதை விட எனக்கு அவரை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது,
அவர் என் மேலே மறுபடியுமே வந்து கோபத்தை காட்ட போகிறாரு, என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நினைக்காத, மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு சமாதானம் சொல்லிட்டு கோமதிக்கிட்டேயும் பேசிட்டு மயிலோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மயிலை ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே கோமதி எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் ரூமில் ரொம்பவே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாரு. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம மயிலும் வந்து பேசுகிறாங்க. மாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பக்கத்தில் போயிட்டு ஹக் பண்ண போகிறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. எப்படி நல்லாவே என்னை ஏமாத்திட்டேல, எனக்கு முன்னவே தெரியும், அப்போவே உன்னை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், தெரியாத்தனமாக நம்பி இப்போ நான் ஏமாந்துட்டேன், என்னை மட்டும் இப்போ நீ ஏமாத்தலை, என்னோட மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டேல. உடனே மயில் இருந்துக்கிட்டு அழுகுறாங்க. மாமா நான் வந்து பொய்லாம் சொல்லலை, நான் செக் பண்ணி பார்த்ததில் டபுள் கோடு தான் வந்துச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து சொன்னேன். இதில் போய் எந்த பொண்ணுனாலும் வந்து பொய் சொல்லுவாங்களா, கொஞ்சம் யோசித்து பேசுங்க, நான் முன்ன பொய் சொல்லிட்டேன் தான் என்னோடய வாழ்க்கைக்காக, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக வந்து பேசுகிற மாதிரியே மயிலை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரவணன் இருந்துக்கிட்டு மயிலை பிடிச்சி திட்ட தான் செய்கிறாங்க. சும்மா நல்லவும் மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காத, உன்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, இந்த விஷயத்துலையும் அதை தான் பண்ணியிருக்கிற, குழந்தைய வச்சு என் மனசை மாற்றலாம், இல்லாத ஒரு குழந்தைய இருக்கிறதா சொல்லி என்னை முட்டாளாக்கிட்டேல. வீட்டில் எல்லோரும் எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க, இல்லாத குழந்தைக்கெலாம் செலிப்ரேஷன் வேறு பண்ணிட்டாங்க, எல்லாரும் மனநிலைமை இப்போ எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ச்சீ உனக்கெல்லாம் மற்றவங்க ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு என்ன கவலை, உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வேணும்னே எதுவும் பண்ணலை, இதெல்லாம் தற்செயலாக நடந்தது, நான் வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடைச்சி வாயை மூடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அதான் உன் மண்டபாலை எப்போவே என்கிட்ட தண்டவாளை ஏறிடுச்சு, இதுக்கப்புறமா எதுக்கு என்கிட்ட வந்து இப்படிலாம் நடிச்சிட்ருக்கிற, நீ பொய் தான் சொல்லியிருக்கிற, நீ மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்கு பொய் சொல்கிறது வந்து கை வந்த கலையாச்சே, சும்மா அசால்ட்டாக பொய்யை அடிச்சு விடுவீங்க, சும்மா நீ சொன்ன பொய்யை வந்து இப்போ வந்து நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன், உனக்குலாம் வெட்கமே இல்லை, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, கோவமாக வருது, தயவு செஞ்சு என் கண் முன்னாடியே வராத, என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு கத்துறாரு. இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு மாமா புரிஞ்சுக்கோங்க, சத்தியமாக நான் பொய் சொல்லலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இங்கே பாரு உன் நாடகத்தை இனியும் என்கிட்ட வந்து போடாத, கிளம்பு, எனக்கு இருக்கிற கோவத்தில் பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து செம்ம கோவத்தோட வெளியே போகிறாரு. இங்கே எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுகன்யா இருந்துக்கிட்டு மயில் நீங்கள் கொஞ்சம் இதாக இருந்திருக்கக்கூடாதா, முன்னாடியே ஒரு டைம் செக் பண்ணி இருந்திருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், இப்போ தேவையில்லாமல் பாருங்கள் எல்லா பேரும் ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்குறாங்க, எல்லாருமே உங்கள் மூலம் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுமே பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தோடு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியன் அப்புறம் மீனா எல்லாருமே வந்து மயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பேசிகிட்டு இப்போல்லாம் யார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, முக்கால்வாசி பேர் வந்து ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கி செக் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அக்காவும் பண்ணியிருக்கிறாங்க. அக்கா மேலே இதில் என்ன தப்பு இருக்குது, பாவம் அவங்க இப்போ என்ன நிலமையில இருக்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசி அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இல்லை சொன்னேன், இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை விட அக்கா மாமா தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வாயடிக்கிற மாதிரியே ராஜி மீனா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாண்டியனுமே பார்த்திங்கன்னா ஆமாப்பா, இதில் என்ன மயில் மேலே வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அதெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசி மயிலை வந்து கஷ்டப்படுத்த வேணாம், இதை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அத்தை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, இவளால் இப்போது நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறோம்ல அப்படின்னு வந்து தங்கமேல பிடிச்சி சரவணன் எல்லோரும் முன்னாடியுமே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு என்ன ஏன்டா நீயே இப்படிலாம் பேசலாமா, பாவம் மயில் அவள் கஷ்டப்பட மாட்டாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அவள் கஷ்டப்படுவாளா அவள் கஷ்டப்படுவாளான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அவளை விட நான் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இவ வந்து ஒரு பொண்ணே கிடையாது. அந்தளவுக்கு இவ வந்து ரொம்பவே மோசமான ஒருத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரவணன் பேசுகிறத கேட்டு எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன் மயிலு மேலே இப்படிலாம் நீ வந்து கோவப்படுற? ஆ நீ வருத்தத்தில் இருக்கிற எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக வந்து அவளை இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேளுங்க. இவ இந்த விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லலை. இவ எத்தனையோ விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கிறா. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். உங்களுக்கு இவளை பற்றி தெரியாதனால இவ நல்லவ வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஆனால் இவ ரொம்பவே மோசமான ஒருத்தி. இவ வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பொய் வேணாலும் பேசுவா. இவன் மட்டும் இல்லை, இவ மொத்த குடும்பமும் வந்து சரியான பொய்க்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியனோட மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்ருக்குறாங்க. மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, பொறுமையாக இருங்க, கோவத்தில் நீங்கள் எதுனாலும் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, சும்மா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத. உன்னோட உண்மையான முகம் மற்ற எல்லாருக்கும் தெரிய வேணாமா? உன்னோட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்களுமே உன்னை காரி துப்புவாங்க. நீ எல்லாம் பொண்ணா? நீ இந்த வீட்டில் இருக்கக்கூட உனக்கு அருகதையே இல்லை, சரியா? நீலாம் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துக்கிட்டு கத்துறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு, ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? இங்கே பாரு, நீ பேசுகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பா மன்னிச்சுக்கோங்க, நானும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இவன் மேலும் மேலும் வந்து நிறைய விஷயத்தில் பொய் சொல்லிட்டா. நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இதுக்கப்புறமும் இவ விஷயத்தில் நான் வந்து அமைதியாக இருந்தால் என்னை விட முட்டாளாக யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் எதுக்காக பொறுத்துட்டு இருந்தேன்னா, இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ பண்ண எல்லா விஷயத்தையுமே மறைச்சு அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ அதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது நான் இதுக்காக அமைதியாக இருக்கணும். இவ என்னென்ன பொய் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம சரவணன் உண்மையை சொல்லணும். தங்கமேல் பற்றி எல்லா விஷயமும் பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.